உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க. நாங்க என்னைக்கு அடியாள் வேலை பார்த்திருக்கோம்? உன்ன மாதிரி அடியாள் வேலை பார்த்தோமா? எங்களுக்கான தகுதியை, எங்களுக்கான பெருமையை திமுக இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளவு அமைச்சர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? தூரமா நின்ன திருமாவளவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்குவாரு. இன்றைக்கும் உதயநிதி சனாதனத்தை எப்ப பேசினாரு? இதுக்கு முன்னாடி பேசிருக்காரா? சொல்லுங்க, என்னைக்கு சனாதனத்தை பத்தி உதயநிதி பேசிருக்காரு? அந்த சொல்லாடல உதயநிதியோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ என்னைக்கு பயன்படுத்தினாங்க? திருமாவளவன் சனாதனத்தை சொன்னதுக்கு பிறகுதாங்க அந்த சனாதன எதிர்ப்பு குரலே திமுகவுக்குள்ள ஒலிக்குது. அப்படி பார்த்தால் எங்கள் கருத்தியலுக்கும் முதன்மையான ஒரு பொசிஷனை வந்து திமுக கொடுக்குது, எங்களுடைய ஆளுமைக்கும் கொடுக்குது. இது பேர் அடியாள் வேலை இல்லை. அடியாள் வேலைங்கிறது வேற. நீ பாக்குற இல்ல உங்க மாமனாருக்கு, அதுதான் அடியாள் வேலை. அப்படியா? ஆமா. வேற என்ன? வேற என்னங்க தகுதி இருக்கு? மார்டின் குடும்பத்துல நீ பொண்ணு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு பணக்காரன் வீட்டுல பொண்ணு எடுப்பாங்க, அப்படிதானே எடுப்பாங்க. அதான வழக்கம், அதான வழக்கம். நீ பணக்காரன் இல்ல, எந்த தகுதியும் உனக்கு இல்ல, மார்டின் பொண்ணு நீ காதலிக்கிற அப்படின்னு சொன்னா அவன் எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டான்? உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு ஒத்துக்கிட்டான். அப்ப எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தன் உன்னை மருமகனா ஏத்திருக்கானா, அதுக்கு பேர தான் அடியாள் வேலை. நீ இப்ப அந்த குடும்பத்துல அடியாள் வேலை தான். நானா சொன்னேன்? சார்லஸ் சொல்றாங்க, மூத்த மகன் சொல்றான், இவன் வந்ததுக்கு பிறகு எங்க அம்மா அப்பாவை பிரிச்சு வச்சான், இவன் வந்ததுக்கு பிறகு எனக்கும் அப்பாவுக்கும் சண்டை மூட்டி வச்சான், இவன் வந்ததுக்கு பிறகு எனக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டை மூட்டி வச்சானே. அப்போ குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட பிரிவு உண்டாக்குறவன் ஒரு கட்சிக்குள்ள எப்பேற்பட்ட பிரிவு உண்டாக்குறதுக்கு சதி செய்வான். அதை யோசிங்க. இது மார்டினுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது இன்னைக்கு இருக்கிற விஜய்க்கு தெரியாம இருக்கலாம், திமுக கூட தெரியாம இருக்கலாம். ஆனா எழுச்சி தமிழர் இருக்காரு, அது யானை கண்ணு, பார்த்தோன்னே தெரியும் இவன் எதுக்காக வந்தான்னு 6வது நாள்லயே முடிவு பண்ணி வெளியே போடான்ட்டார். அவன் எதுக்காக வந்தானோ அந்த நோக்கம் அங்க நிறைவேறல.